கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். அதாவது வரலாற்று சிறப்புமிக்க நாளுக்கு அடுத்த நாள். ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதுக்கான வாக்குப்பதிவு நேற்றைக்கு 4ஆம் தேதி அன்று நடைபெற்றது. அந்த வாக்குப்பதிவு பற்றி இத்தனை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நேற்றைக்கு நாமே கிழக்கு நியூஸில் ஒரு நேரலை அதை செய்திருந்தோம். இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல், தமிழக வெற்றிக் கழகம் முதன்மை கட்சியாக அனைத்து கட்சிகளிலும் மிக அதிகமான இடங்களை பெற்றவர்களாக 108 இடங்களை பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக தன்னுடைய சின்னத்தில் நின்று போட்டியிட்டவர்களின் அடிப்படையில் 59 இடங்களை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்களை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு காங்கிரசுக்கு 5 இடம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 இடம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, விசிகே, சிபிஎம் இவர்கள் எல்லோருக்கும் தலா 2 இடங்கள், பாரதிய ஜனதா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவர்களுக்கெல்லாம் ஒரு இடம், தலா ஒரு இடம். இவ்வளவுதான் ஃபைனல் ரிசல்ட். மொத்தமாக 11 கட்சிகள் ஒருவரையாவது சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். இந்த பின்னணியில் நேற்றுக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். ஆரம்பத்துல ஒரு கட்சி முன்னாடி வருது, அதற்கு பிறகு ஆரம்பத்திலிருந்தே திமுக முன்னிலையில் இருந்து, அதுக்கு பிறகு அதிமுக அப்படியே மேலே ஏறி அதை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. தாவேகா 3வது இடத்தில் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா 2ஆம் இடத்துக்கு வந்தது. 2லிருந்து முதல் இடத்துக்கு போச்சு. 2வது இடத்தில் அதிமுக இருந்தது. 3வது இடத்தில் வெகு நேரத்துக்கு திமுக இருந்தது. பிறகு மீண்டும் அது நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு திமுக போய் முடிந்திருக்கு. இதுல எண்ணற்ற சிறு சிறு தகவல்கள். இன்னைக்கு செய்தித்தாள்களை எடுத்தீங்கன்னா இது பத்தி மட்டும்தான் இருக்கும். முதல் பக்கம், 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம் எல்லாமே. சில விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். மிகப்பெரிய செய்தி, தற்போதைய முதல்வர், இப்பொழுது இன்னும் முதல்வராகத்தான் இருக்கிறார், அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வி அடைந்தார். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்று போகிறார். இது இதற்கு முன்னாடி நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. பட் இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக அது இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் நியூஸ். 2வது, எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய கான்ஸ்டன்சியான எடப்பாடியில் ஜெயிக்கிறார். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் பெரம்பூர், சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதி இரண்டிலுமே அவர் வெற்றி பெறுகிறார். இப்ப அவர் ஏதோ ஒரு கான்ஸ்டன்சி அவர் விட்டு கொடுத்தது, அதில் வேற யாராவது நின்றார். இது அடுத்தடுத்த நாட்கள் நடக்கும். இது ஒரு பார்ட். இதை தவிர நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். 2 பக்கத்திலையுமே ஸ்டால்வார்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் இடங்கள் கணிசமாக குறைந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடங்களும் குறைந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா பார்ட்டியின் இடங்கள் குறைந்திருக்கிறது. காங்கிரசின் இடங்கள் குறைந்திருக்கிறது. இப்படி சகட்டு மேனிக்கு எல்லாருக்குமே அடி. அத்தனையும் பெற்றிருப்பது யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம், விஜயுடைய கட்சி. இது எதிர்பார்க்கப்பட்டதான்றா? குறைந்தபட்சம் ஒரு கருத்து கணிப்பு இதை கிளியரா சொல்லுச்சு. ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிறது இந்த ட்ரெண்டை கொடுத்தது. இன்னொன்று உங்களுக்கு காமாக்கியா அப்படின்னு ஒண்ணு எல்லோருக்கும், அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம், எல்லோருக்கும் கிட்டத்தட்ட, எல்லோருக்கும்னா அந்த 3 பேர், டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, இவர்கள் 3 பேருக்கும் கிட்டத்தட்ட சமமான இடங்கள், கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இப்பொழுது வந்திருப்பது தொங்கு சட்டமன்றம் தான். ஆனால் ஒருவர் அப்படி இப்படி கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட முடியும். தமிழக வெற்றி கழகத்திடம் குறைவாக இருக்கிறது. சோ அடுத்து அவர் என்ன பண்ண போகிறார், எவ்வாறு ஆட்சி அமைக்கப் போகிறார் அப்படிங்கறத நம்ம கடைசியாக, இதுக்குள்ள நான் புள்ளி விவரத்துக்குள்ள போக போறது இல்லை. சென்டிமெண்ட் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதுவும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுல சிலவற்றை மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வாக்களித்த மக்களுக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணம் இருக்கு. ஏன்னா அவங்கதான் இன்கம்பன்ட். அதிமுக ஒரு சேலஞ்சர் தான். ஸோ இன்கம்பன்ட் ஏற்கனவே இருப்பவர், அவர் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் என்று உறுதியாக மக்கள் நினைத்திருக்கிறார்கள். அதை அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, சும்மா இடங்கள் குறைந்த திமுக அப்படிங்கிறதுல இருந்து மட்டும் இல்ல, ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஜெயிச்சிருக்கார். இது எல்லாத்தையும் நீங்க
சேர்த்து பார்க்கணும். மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் வந்து 7140 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அவரை அடுத்து வந்த தமிழக வெற்றி கழகத்தின் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பல ரவுண்ட்ஸ்ல அவர் தான் லீடிங்கா இருந்தது. ஏஐடிஎம்கே வந்து ஒரு டிஸ்டன்ட் தேர்ட். ஸோ இதை நீங்க தெளிவா பார்க்கணும். இது மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் தோத்து போயிருக்காங்க, சில மினிஸ்டர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா துரைமுருகன் தோற்று போயிருக்கிறார் காட்பாடி தொகுதி. அது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒன்று. அவர் வந்து எவ்வளவு ஆண்டுகளாக அவர் வந்து ஜெயிச்சு கொண்டிருந்த இடம் அது. அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் 5007 தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் சுதாகர் அப்படிங்கிறவர் 5870 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறார். ஆனா 2வது இடத்துல வந்தது துரைமுருகன் அல்ல. 2வது இடத்துல ஏஐடிஎம்கேவுடைய ராமு. துரைமுருகன் 3வது இடத்தில் வந்திருக்கிறார். அது கவனிங்க அதுல. அப்ப அது என்ன மாதிரியான ஒரு நிலையை அது காட்டுகிறது? அவருக்கு உள்ள எதிர்ப்பு அந்த அந்த தொகுதியில எவ்வளவு 10 முறைக்கு மேல ஜெயிச்சிருக்காரு அவர் அந்த தொகுதி. அவர் தான் வந்து அந்த இடத்துக்கு சாஸ்வதம் என்று இருந்தவர். அவர் வந்து அந்த இடத்தில் இப்படி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒருவர் வந்து நீங்க சீமான். அவர் அவர் வந்து காரைக்குடியில நின்னார் அவரு. அங்கேயும் வந்து தமிழக வெற்றி கழகம் தான். டாக்டர் பிரபு, டாக்டர் டி.கே. பிரபு அப்படிங்கிறவர் 46,074 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. 2வதா வந்தது காங்கிரஸ், 3வதாக வந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அப்ப திமுக, அதிமுக 2 பேருமே நேரடியாக அங்க நிற்கல, தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்தாங்க. இதை தாண்டி 4வதாகத்தான் சீமான் வந்திருக்கிறார். சீமான் 3வதாக வந்தவரை விட ஒரு 3000 வாக்குகள் குறைந்துதான் வாங்கியிருக்கு. இப்ப அது வந்து எப்படி களச்சூழல் இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி மட்டும் எப்படி ஜெயிச்சாருன்னா, அவருக்கு எதிர்த்தாப்புல நிக்க வேண்டிய தவேக வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்திருப்பார். ஜெயிச்சிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல முக்கியமாக நம்ம மற்ற பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சொல்லலாம். ஓகேயா? சரி. இப்ப வந்து நம்பர் 1 நான் சொன்னது வந்து இன்கம்பன்டாக உள்ளே இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவை 100% தோற்கடிக்க வேண்டும் என்று நடந்த தேர்தல். ஈக்குவலி விஜய் அவருடைய கட்சியை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு தேர்தலாகவும் நான் இதை பார்க்கிறேன். அங்கதான் வந்து நமக்கு கிளாரிட்டி குறைய ஆரம்பிக்குது. ஒரு இன்கம்பன்ட் தோக்கணும் அப்படின்னு விரும்புறதுல வந்து பல இடங்கள் அது நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சென்ற 2021 தேர்தல் அதுதான் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்ப யார் அதுக்கு பெஸ்ட் அந்த இடத்துல வர்றதுக்குன்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை வாக்காளர்கள் ரொம்ப தெளிவாக திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் அல்ல, தவேக தான் வர வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்யும். ஏன் முடிவு செய்கிறார்கள் அப்படின்னா, அங்க வந்து நிறைய லாஜிக் இடிக்கும், பலவேறு விதமான குரல்களை நம்ம பாக்குறோம். அங்க இது நாள் வரைக்கும் நம்ம இவங்க 2 பேருக்கும் நம்ம வந்து ஆதரவு கொடுத்து வந்திருக்கோம், ஏன் நம்ம வந்து ஒரு 3வதாக ஒரு சக்திக்கு கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சிலர் சொல்வதை பார்க்கணும். 3வது சக்திங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருந்து. சீமான், அதுக்கு முன்னாடி விஜயகாந்த், பாரதிய ஜனதா தனியாக நின்று இருக்கு. 3வது அப்படிங்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணி. 2016 அது நடந்தது. இது எல்லாவற்றையும் மக்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க கிரெடிபிளா தோணல. ஆனா மக்களுக்கு ஏதோ காரணத்தினால விஜய் ரொம்ப கிரெடிபிளாக தெரிந்திருக்கிறார். ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிறது எதுவுமே நம்ம இப்ப பேச முடியாது. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால வந்து நம்ம அனாலிசிஸ தரவுகளோட தான் அடுத்து நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து வெற்றி பெற்ற அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமானது. அவர் பல விஷயங்களை உடைத்திருக்கிறார். இப்ப சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்டது. அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறார். சென்னை மட்டுமில்ல, கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த 4 மாவட்டங்களிலும் மிக பெரும்பான்மையான இடங்களை அவர் கைப்பற்றி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கொங்கு பகுதி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் பாரதிய ஜனதாவின் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலும்
அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபர்தர் டீடைல்ஸ் இதுல எவ்வளவு சீட்டு எவ்வளவு ஜெயிச்சாங்க அந்த அனாலிசிஸ்லாம் நம்ம அடுத்து பண்ணுவோம். மேலோட்டமா சொல்லும்போது டெல்டால 3வது இடம் ஒரு கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறார். எல்லாத்தையும் பெறலைன்னாலும் அது கொஞ்சம் பரவலாக வந்திருக்கு, ஆனா கணிசமாக வந்திருக்கு. அடுத்தது வந்து தென் பகுதி, இங்கேயும் வந்து கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் தாவேகாவுக்கு அங்க இருக்கக்கூடிய பல சிறு மாவட்டங்கள்ல ஸ்வீப். இப்ப சிவகங்கை மாதிரி, திருநெல்வேலியில பெரும்பகுதியான இடங்கள், இப்படி குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே போலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்படி இல்லை, மாறுது, இடங்கள் மாறுது. அப்புறம் 4வது இடம் வந்து இந்த தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுது. அங்க ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்கு. தவேக அந்த இடத்துல வந்து மற்ற இடங்களில் பெற்ற அளவுக்கான வெற்றியை அங்கே பெறவில்லை. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி தானே நேரடியாக இடத்தை பெற்றதும் அல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடங்கள் பலவற்றை வெல்வதற்கும் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார். சோ அந்த இடம் மட்டும்தான் ஓரளவுக்கு விஜய் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது கூட இல்லைன்னா கிளியர் மெஜாரிட்டி அவருக்கு மட்டுமே தனியாக கிடைத்திருக்கு. இப்ப வேற என்னென்னலாம் நமக்கு தெரியும்? இந்த போட்டியில் இறங்கும் பொழுது ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் இறங்கியது. 1, கேண்டிடேட்ஸ் சரியாக இல்லாமல் இறங்கியது. 2, அதனாலதான் வந்து கடைசி நாள்ல அங்கேருந்து இங்கேருந்து வந்தவங்க அப்படிங்கிறவங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ஒரு 100 பேருக்கு மேல அப்படி கொடுக்கப்பட்டாங்க. இடங்கள் வந்து நீ வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. மக்களும் யாரு வேட்பாளருங்கிறத பத்தி கவலையே படல. ஒரு கூட்டத்துல வந்து விஜய சொன்னாரு, திங்க் மதுரையில நினைக்கிறேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்படிதான் நினைச்சிருக்காங்க. யாருக்கு வாக்களிக்கிறோம்? விஜய்க்கு. எந்த சின்னத்துல வாக்களிக்கிறோம்? விசிலுக்கு. வேற எதையுமே அவங்க யோசிக்கல. தேடி தேடி போய் குத்திருக்காங்க. இதை வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த தேர்தல் ரிசல்ட் வர வர எனக்கு பர்சனலி ஷாக். இதுல வந்து இத்தனைக்கும் திமுக தோற்க வேண்டும் என்று மனதார விரும்பினேன். அது ஜெயித்து விடுமோ என்று ஒரு சின்ன கவலை இருந்தது. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கதா கடைசியாக சொல்கிறேன். ஆனால் யார் ஜெயிக்கணும்னா என்னுடைய தேர்வு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் பாரதிய ஜனதா. ஏன்னா அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா இருக்கிறது, இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகள் இடங்கள் கிடைக்காத போதிலும் அவங்க 2லயாவது வருவாங்கன்னு பார்த்தேன், 3க்கு போனார்கள். அதை பத்தி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போனது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இதுக்கு ஒரு காரணத்தை முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய காட்டாட்சிகள் 2 என்னை பொறுத்தவரை. ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று தமிழகம். மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் கொடூர காட்டாட்சியை நடத்தியது. இன்றைக்கு ட்விட்டர்ல x.comல வழக்கறிஞர் சாய் தீபக் எழுதியிருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டை படிச்சு பாருங்க, உண்மையிலேயே கண்ணீர் விட்டுருவீங்க. 2021 தேர்தல்ல பாரதிய ஜனதாவுக்கு நீங்கள் எப்படி வாக்களிக்கலாம், அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்னு ஜெயித்த கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் தோற்று போன கட்சியான பாரதிய ஜனதாவின் ஆதரவாளர்களை தேடி 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 வேட்டையாடி, அது வந்து ஹியர்சே மட்டும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்காடிய ஒரு வழக்கறிஞர் அதை சொல்கிறார். அதில் சம்பந்தப்பட்ட பிற வழக்கறிஞர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொதிச்சு போயிருவீங்க. ஆனா அதை பத்தின பேச்சு வந்து இந்த லிபரல் மீடியால இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால திரிணாமுல் காங்கிரஸ் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கட்சியாக மாறி பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் தேடி தேடி துரத்தப்பட்டனர். இவங்க எல்லாரும் வந்து தங்களுக்கு சட்டபூர்வமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அல்லது ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு போராடுறாங்க. இதற்கு பிறகு அதுல இருந்து பல பேர் இதை வந்து, ஆனால் உயர்நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஏதோ பண்ண முயற்சிக்கிறாங்க, அப்புறம் ஒன்றும் நடக்குது. இதில் பல பேர் தப்பி ஓடி அசாமுக்கு செல்கிறார்கள். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது இதோடைய டீட்டெயில் தெரியுமா? இன்றைக்கு ஒரு வக்கீல் எழுதுகிறார், ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறதுங்கிறதுனால தைரியமாக இதை பற்றி பேசவே முடிகிறது. அப்ப அதற்காக இவர் வந்து இறங்குகிறார், வழக்காடுகிறார். அஸ்ஸாமுக்கு ஓடி போனவங்களை பத்தி அஸ்ஸாம் ஹைகோர்ட் அதை ஹைலைட் பண்ணுது. ஏன் இவ்வளவு பேர் இங்க வராங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அவ்வளவு கொடூரம். ஒரு கட்சி, அதற்கு ஆதரவாளர்கள், அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இன்னொரு கட்சி இதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு காட்டாட்சி அல்ல தமிழகத்தில். ஆனால்
வேறு விதமான வன்முறை இங்கே நடத்தப்பட்டது. அதற்கு அடிப்படையில் இருந்தது திமுகவின் ஐடி விங். பெருமளவு பணத்தை கொடுத்து பலவேறு ஆட்களுக்கு யூடியூப்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து பல விஷயங்கள்ல உள்ள கொண்டு வராது. திமுகவுக்கு ஆதரவானது. அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தங்களுக்கு எதிரான கருத்து கொண்டவர்களை தூற்றுவது, திட்டுவது, இது ஒரு புதிய விஷயம் கிடையாது. பாரதிய ஜனதாவை பற்றியுமே இதே மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு ட்ரோல் ஆர்மி வச்சிருக்காங்க. தங்கள் அதாவது நரேந்திர மோடியையோ பாரதிய ஜனதாவையோ மோசமாக பேசுபவர்களை மிக கொடூரமாக இணையத்தில் தாக்கி பேசுவார்கள். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, ஜெயிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ ஒரு பெரிய கொல்யூஷன் ஒண்ணு ஆரம்பிக்குது. இப்ப யாரையாவது நீங்க ஆன்லைன்ல கட்டம் கட்டுறீங்க, இவருக்கு ஏதோ ஒரு விதத்துல வேற பழி வாங்கணும். இது திமுகவுக்கு எதிரானவர்கள். அப்ப இந்த டிஎம்கே இக்கோ சிஸ்டத்துல இருந்தோ அல்லது ஐடி விங்ல இருந்தோ யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்துல ஏதர் சைபர் கிரைம் ஒரு புகார் கொடுப்பாரு, அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கடிதம் கொடுப்பாரு, கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவரு எந்த கேள்வியும் கேட்காமல் அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணும். அப்படி பதிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆரை அடிப்படையாக வைத்து ஸ்டாண்டர்ட் மாடஸ் ஆப்பரண்டில உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலையில ஒரு பெரும் கூட்டத்தோடு ஒரு போலீஸ் படை வந்து, வெறுமை நீங்க ஒரு ஏதோ ஒன்று எழுதியிருப்பீங்க அல்லது ஒரு யூடியூப்ல ஒண்ணு பேசியிருப்பீங்க, ஒரு ட்வீட் போட்டிருப்பீங்க, ஒரு மீம் போட்டிருப்பீங்க, ஒரு ஒரு ஹார்ஷ் கமெண்ட் கொடுத்திருப்பீங்க. நன் ஆஃப் திஸ் இஸ் ப்ராசிக்யூட்டபிள் ஆக்சுவலா. ஆனா காவல்துறை உங்களை கைது செஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஊருக்கு கூட்டிட்டு போய் உங்களை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துவாங்க, ரிமாண்ட் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் ரிமாண்ட். சார் நீங்க பெயில் போட்டுங்க சார். அப்புறம் நீங்க சனி இருப்பீங்க, ஞாயிறு இருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்க பெயில் மூவ் பண்ணுவீங்க. அது பெயில் சம்டைம்ஸ் உடனே கிடைக்கும், சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க செஷன்ஸ்க்கு போய் அதே பெயில மூவ் பண்ணணும். அங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க ஹைகோர்ட் போனீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பெயில் கொடுத்துரும். ஆனா இது 2-3 நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 10 நாள் வரைக்கும் நீங்க உள்ள இருக்க வேண்டும். இந்த ஒரு மோடஸ் ஆப்பரண்டியை அவர்கள் யார் யார் மீதெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்றால், பாரதிய ஜனதாவை சேர்ந்த பலர், சில நூறு இருக்கலாம். இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்லணும், தங்கள் கட்சியை சேர்ந்த எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் இழைக்கப்பட்டிருக்கு. பலருக்கு பலமுறை இழைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த ஓரளவுக்கு பிரபலமான யூடியூபர்ஸ், மாரிதாஸ் சொல்லலாம், கிஷோர் கே சுவாமி, ஏடிஎம்கே ஆதரவாளர். இப்பொழுது அவர் பல கட்டங்கள்ல வெவ்வேறு கட்சிகளையும் ஆதரித்து, மாரிதாஸ் எல்லாம் கட்சியை சேர்ந்தவரே இல்ல, பிஜேபி சேர்ந்தவரே இல்ல, ஒரு பாரதிய ஜனதா அனுதாபி. பிற்காலத்துல சவுக்கு சங்கர், இத ஆரம்ப கட்டத்துல சவுக்கு சங்கர் எல்லாம் அதுல இல்ல. இப்படி இப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, நடிகை கஸ்தூரி, இதுல என்னுடைய பேரையும் சேர்த்துக்கங்க. இதே தவிர வேறு சில பேரை நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு லிஸ்ட் இணையத்திலேயே சில பேர் அதை தயாரித்து வச்சிருக்காங்க. இப்படி இத்தனை பேர் மேலையும் கோஆர்டினேட்டடான ஒரு ஆக்டிவிட்டி செய்யப்பட்டது. இதை இன்றைக்கு ராஜ்யசபா எம்பியாக ஆகியிருக்கும் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர், இவர்களுக்கெல்லாம் சுலுக்கெடுக்கப்படும். 2021 திமுக ஜெயிச்ச உடனே அவர் சொல்ற வார்த்தை, அனைவருக்கும் சுலுக்கெடுக்கப்படும். அது எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? சோ இந்த மாதிரி ஒரு காட்டாட்சி நடந்ததை இங்க பார்த்தோம். இதெல்லாம் நான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லுவேன், இந்த ஆட்சி ஏன் தொடர வேண்டும். அவங்க சொல்லுவாங்க, ஒரு பெரிய லிஸ்ட கொடுப்பாங்க. திமுக அனுதாபிகள் சொல்லுவாங்க, எல்லா பெண்டீர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், நாங்க பஸ் பயணத்தை ஃப்ரீ ஆக்கணும் அப்படின்னு நீங்க மாட்டுக்கு ஒரு 20 லிஸ்ட் கொடுப்பீங்க. ஆனா அடிப்படையான விஷயத்தை விட்டுட்டு, எந்த ஒரு தனிநபரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு, நீங்க நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை போன்றவர்கள் என்ன கொண்டு வருவோம்னா, நீங்கள் எதை கூடவே சேர்த்து செய்தீர்கள். இப்ப நான் ஊழலுக்குள்ள போகவே போறதில்லை. தமிழகத்துல தொடர்ச்சியாக காங்கிரஸ் காலத்திலிருந்து நேற்று வரை, இன்று வரை நடந்ததிலேயே தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரான மிக மோசமான ஆட்சி என்று நான் இதைத்தான் குறிப்பிடுவேன். அந்த காரணத்தினாலேயே இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நான் விரும்பினேன். அது யாரால் சாத்தியமாகி இருக்கிறதோ பரவாயில்லை, அது விஜய்னால் சாத்தியமாகி இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு விஜய்க்கு நன்றி சொல்ல வேண்டும். இனிமேல் விஜய் எப்படி ஆட்சி செய்வார், அந்த ஆட்சி வலுவான ஆட்சியாக இருக்குமா, அப்படிப்பட்ட ஆட்சி என்னவெல்லாம் செய்யும் மக்களுக்கு, முந்தைய ஆட்சியின் எந்த தீமைகளை எல்லாம் களையும், எந்த நல்லவற்றையெல்லாம் தொடரும், இதெல்லாம் அவருக்கு ஒரு ஹனிமூன் பீரியட்னு கொடுக்கும். முதல்ல அவர் ஆட்சியை வலுவாக பிடித்து காண்பிக்கணும். அதுக்கு அந்த வாக்கெடுப்புல அவர்
தனக்கு பெரும்பான்மை இருக்கு என்பதை நிரூபிக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு மற்ற சில விஷயங்கள் இருக்கு. சபாநாயகர் தேர்வு இருக்கு. அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணணும். இப்ப 2 பாசிபிலிட்டி மட்டும் இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு இதை நான் நிறைவு செய்யும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு. ஒண்ணு வந்து யாருமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. தட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஜீரோ சப்போர்ட். அப்ப முதல்ல இவர் அழைப்பாங்க. இவர் வந்து வாக்கெடுப்பு நடத்துவாரு. அதுல இவர் பெரும்பான்மை இருக்காது. தேவையான பெரும்பான்மை இருக்காது. மற்றவர்கள் எல்லோருமே ஒருவர் விடாம காங்கிரசும் சேர்த்து தவிகவுக்கு எதிராக தங்களுடைய வாக்கை செலுத்துவார்கள். அப்ப ஆட்சி கவிழும். இது எவ்வளவோ இடங்கள்ல நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி இந்தியால நாடாளுமன்றத்திலிருந்து சட்டமன்றங்கள் வரை நடந்திருக்கு. அப்படி நடந்தால் மறு தேர்தல் நடக்கும். உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு தேதியை முடிவு செய்து மறு தேர்தல் நடக்கும். என்னுடைய கெஸ் இப்படி மட்டும் நடந்ததென்றால் அடுத்து நடக்கக்கூடிய மறு தேர்தலில் தவிக 200 இடங்களுக்கு மேல் பெறும். எந்த கூட்டணியும் வைக்காம. ஏன்னா ஒரு பெரிய சிம்பத்திவே ஏற்கனவே வந்து தவிக ஜெயிக்காது, அதனால அதிமுகவுக்கு போடுறேன் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் அதிமுக வேண்டாம் தவிகவுக்கே போடுவோம், ஏனால் அவர்கள் தான் திமுகவை ஒழுங்காக தோற்கடிப்பார்கள் என்று இன்னும் அதிகமான வாக்குகள் அவருக்கு போயிடும். ஸோ 200 இடங்கள் ஸ்ட்ரெயிட்டா. இது கெஜ்ரிவால் டெல்லியில செஞ்சு காமிச்சிருக்கு. இரண்டாவது மற்றும் ஒரு மாடல், சிறு சிறு கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. காங்கிரஸ் 5, அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி 4, ஒரு 4 பேர் 2 2 2 2, அதுக்கப்புறமா ஒரு ஒரு சில பேர் வந்து 1 1 1. அதுல 4 2 8, 8 4 12 5 17. ஸோ 17 பேர் பாரதிய ஜனதாவெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா 17 இடங்கள் விஜயோடு சேர்ந்து வர விரும்பலாம். அதில் சில பேருக்கு அமைச்சர் பதவி தருகிறேன், அவர் ஆரம்பத்திலிருந்தே ஆட்சியில் பங்கு அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் அ பாசிபிலிட்டி. இந்த இடத்துல கேம் விளையாடுறதுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இந்த 3 பேருக்குமே விருப்பமோ அல்லது அதற்கான முகாந்திரமோ இருக்கு. இன்னும் ஒரு பாசிபிலிட்டி, இது ரொம்ப அவுட் சைட், இது 2 தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இன்னொன்று, இதுல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்றேன், இன்னும் 2 வச்சு. ஒன்னு வந்து ஒரு அவுட் சைடு சப்போர்ட் ஏடிஎம்கே நான் தரேன்னு சொல்லலாம். அதாவது நான் ஆட்சியில வரல, ஒரு ஆட்சின்ற ஒன்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடக்கணும், அதனால நாங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம். கிரிட்டிக்கல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயம் என்றால் நாங்கள் ஆதரவு தருகிறோம். அப்படி சொல்வதன் மூலமாக திமுகவை தெளிவாக வெளியில் வைப்பதற்கு அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். இறுதியாக இன்னொரு மாடல், அதான் கெட்ட மாடல். இது நல்ல மாடல். இந்த கெட்ட மாடல் என்னன்னா, இப்பொழுது திமுக அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு 10 பேர் 15 பேரை நீங்க கட்சி தாவல் தடை சட்டம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல வந்து 2/3 உடஞ்சு வந்தாதான் அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வராது. 2/3 எல்லாம் எடுக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு 10 பேரை ரிசைன் பண்ண வைக்கணும். அவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு நாங்க வந்து அதிமுக என்னுடைய எம்எல்ஏ பதவியை நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் அப்படின்னு அவங்க கொண்டு போய் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்தா ஸ்பீக்கர் அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோம். உடனே அந்த இடத்துல தேர்தல் நடக்கும் பொழுது கட்டாயமாக வந்து தவிக ஜெயிப்பதற்கு பயங்கர வாய்ப்பு. போய் நின்னா கூட போதும், அவங்க ஒன்றும் பெருசா கேம்பெயின்லாம் பண்ணவே வேண்டாம். ஸோ அந்த அடிப்படையில வந்து ஒரு 10 பேர் விலகி அவர்களே தவிகவில் சேர்ந்து தவிக அவர்களையே அங்க கேண்டிடேட்டா போட்டு ஜெயிக்க வைக்கலாம். அது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. இதுவும் பாரதிய ஜனதா மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் எல்லாம் செய்திருக்கிறது, கர்நாடகாவில் செய்திருக்கிறது. இதுவும் புதுதல்ல. தமிழகத்துக்கு வேண்டுமானால் அது புதிதாக இருக்கலாம், இந்தியாவுக்கு அது புதிது. ஸோ இந்த 4 பாசிபிலிட்டி இருக்கு. அது வந்து நீங்க எந்த பாசிபிலிட்டியை முன்னெடுத்து செல்றீங்க அப்படிங்கிறது மற்றவர் கையில் இருக்கிறது. எனக்கு என்னவோ 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடருமோ இல்லையோ 2 to 3 ஆண்டுகள் பிரச்சனை இல்லாம போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னும் நிறைய அனாலிசிஸ் நம்ம செய்வோம். ஆனால் இப்பொழுதைக்கு இதோட நம்ம வந்து இந்த இதை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். தவிகவுக்கும் நடிகர் விஜய்க்கும் நம்முடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம் இந்த மிக 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 பெரிய ஒரு வெற்றிக்காக.